வணக்கங்க. நீங்கள் கோல்டு வாங்க போகும் முன்னாடி இந்த 10 விஷயத்தை தெரியாமல் வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களோட பணம் லாஸ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெய்லி கோல்டு ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸு, ஃபினான்ஸ் டிப்ஸு வருங்க. கூடவே சிம்பிள் பியூட்டி டிப்ஸும் வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோல்டு வாங்கும் போது கண்டிப்பாக பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஹால்மார்க் சிம்பிள் இருந்தால் தான் கோல்டோட ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்குங்க. ஹால்மார்க் சிம்பிள் இல்லாட்டி ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஹால்மார்க் சிம்பிளை நம்ம பிஏஎஸ் கேர் ஆப்பில் செக் பண்ணிக்கலாங்க. அதோட ஒரிஜினல் பியூரிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. அடுத்து கோல்டு 22 கேரட்டா இல்லை 24 கேரட்டான்னு பார்த்து வாங்குங்க. ஜுவல்லரியாக இருந்தால் 22 கேரட் ஓகேவாக இருக்குங்க. ஏன்னா 22 கேரட் தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டெய்லி யூஸ்க்கு சூட் ஆகுங்க. 24 கேரட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால டெய்லி யூஸ்க்கு சூட் ஆகாதுங்க. காயின் இல்லாட்டி பார் வாங்கினா நீங்கள் 24 கேரட் வாங்கினா நல்லதுங்க. அதோட ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அடுத்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸுங்க. சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஹையாக இருக்குங்க. சில ஷாப்பில் கம்மியாக இருக்குங்க. கோல்டு ரேட்டே ரொம்ப ஹையாக இருக்கும் போது நம்ம வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பக்கம் பார்த்து வாங்கினா நல்லதுங்க. ஷாப்ஸில் கம்பேர் பண்ணி வாங்குறது நல்லதுங்க. ஜுவல்லரியில் ஸ்டோன்ஸ் இருந்தால் அதோட வெயிட்டை செப்பரேட்டாக தாங்க கால்குலேட் பண்ணணும். சில ஷாப்பில் கோல்டோட வெயிட்லேயே சேர்த்து ஸ்டோனோட வெயிட்டையும் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு தான் போடுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கினா நல்லதுங்க. இதனால் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண முடியுங்க. அடுத்து ப்ராப்பர் பில்லுங்க. பில் வாங்கும் போது ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் பில் வாங்குங்க. ஹேண்ட் பில் வாங்காதீங்க. பில்லை நல்லா செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். பில் இல்லாட்டி ஃப்யூச்சரில் கோல்டு பேங்க்கில் வைக்க முடியாதுங்க. ஸோ பில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்து ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் டேக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணும் போது வெயிட் போட்டு காட்டுவாங்க. ஆனால் சில ஷாப்பில் போட்டு காட்ட மாட்டாங்க. வெயிட் போட்டு காட்டலைன்னா நீங்கள் வெயிட் போட்டு காட்ட சொல்லுங்கள். வெயிட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோல்டு வாங்குகிற டேட் அண்ட் டைமில் கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ போய் வாங்குறது நல்லதுங்க. கொஞ்சம் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும். நம்ம சேனல்லே கோல்டு ரேட் டெய்லி அப்டேட் பண்ணுவோங்க. செக் பண்ணி பாருங்கள். ஷாப்லேயும் மார்க்கெட் ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோல்டு எப்பயுமே நல்லா தெரிஞ்ச நம்பிக்கையான ஷாப்பில் வாங்குங்க. ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி வேறு கடையில் வாங்கி ஏமாந்துடாதீங்க. சின்ன கடையாக இருந்தாலுமே நம்பிக்கையாக இருக்கணுங்க. ஷாப்போட ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பாலிசிங்க. நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு கோல்டு வாங்குகிறோம். சில நாள் இல்லாட்டி சில வருஷம் கழித்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது அது என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. சில ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா 3 to 5% கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ 12 கிராம் செயின் எடுத்திங்கன்னா அதை ரிட்டன் கொடுக்கும் போது 1 கிராம் இல்லாட்டினா 2 கிராம் கம்மி பண்ணிடுவாங்க. இதுவே நமக்கு பெரிய லாஸ் தாங்க. அதனால் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அடுத்து ஒரே ஷாப்பில் நீங்கள் வாங்காமல் 2லேருந்து 3 ஷாப் கம்பேர் பண்ணி வாங்குறது நல்லதுங்க. அங்கே எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ % போட்டிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எப்படி இருக்குது, ஆஃபர் ஏதாவது இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்குறது பெட்டருங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.